இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு காரில் நம்மளோட ஹீரோயின் லூயியா அவங்க டிரைவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. உண்மையிலே இந்த வில்லேஜில் போய் நீ மேரேஜ் பண்ண போகிறியாம்மா, அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வில்லேஜ், இங்கே ஃபார்மலாக தான் இருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோயின் அவங்க அப்பாக்காக ஃபுட்டு கொண்டு போயிட்டுருக்கா. உள்ளே பார்த்தா அவங்க சிஸ்டர் மெங்க் அவங்க அப்பாட்ட அழுதுட்ருக்கா. அப்பா எனக்கு அந்த ஷெங் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ண வேணாம், எனக்கு லின் ஃபேமிலியில் தான் மேரேஜ் பண்ணணும், நான் ஷாவை மேரேஜ் பண்ண ஆசைப்பட்றேன், அவன் மட்டும் பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போவா, நான் போய் மேரேஜ் பண்ணிட்டு போவேனான்னு செட்டி கேட்டு சண்டை போடும்போது ஹீரோயினுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப அழுக வந்துட்டுருக்கு. நம்ம சிஸ்டர் நினச்சா இப்படிலாம் அவள் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க அப்பா ஷெங் ஃபேமிலி என்னோட உயிரை காப்பாற்றினாங்க, ஸோ நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. பட் சாவ் ஃபேமிலியில் உன் சிஸ்டரை தான் அதிகமாக அவங்க விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, ஷெங் ஃபேமிலியில் நீங்கள் எந்த பொண்ணை கட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. பட் ஷாவ் ஃபேமிலியில் ஷாவும் நானுமே ரொம்ப வருஷமாக ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கோம், அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லுவார்ப்பான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்னா ஷாவுமே நம்மளை சீட் பண்ணிகிட்ருக்கானான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க அப்பா சரி ஓகே நான் இதை பற்றி யோசிக்கிறேன், பட் இந்த மாதிரி பண்ணால் நம்ம குடும்ப ரெப்புடேஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும், பட் இருந்தாலுமே உன் சிஸ்டர் இதுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் ஒத்துக்குவேன், இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே ஷாவுமே நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானா அப்படின்றத செய்து உள்ளே வந்துடுறா. நான் இதுக்கு ஒத்துக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ஷாக் ஆகிட்டு. உண்மையாவா நீ சொல்லிட்டுருக்க, நீ பொய் எதுவும் சொல்லலை இல்லை அப்படின்றத சொன்னதுமே உண்மையாக தான் சொல்லிட்டுருக்கேன், பட் அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட் என்னன்னா என்னோட அம்மாவோட செயினை நீ வச்சுருக்க, அதை நீ கொடுத்தாகணும் அப்படின்றத அவள் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க மேங்க் உன்னோட அம்மா ஒரு ஒர்த்லெஸ், அதே மாதிரி இந்த நெக்லஸ்மே ஒரு ஒர்த்லெஸ் தான், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்க போகிறா. பட் அங்கே பேக்கில் போயிட்டு இன்னொரு கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் கல்யாணம் பண்ண பிறகு எனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவங்க போயிருக்கா. ஸோ இப்போ அங்கே டிரைவர் அங்கே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கார் போகாதுமா, உண்மையாகவே இந்த வில்லேஜில் நீ இருக்க ஒத்துக்கிறையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் அங்கிள், அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிறதுக்கு பூவர் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க கூட நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொன்னதும் அவருமே சரின்னு சொல்லிட்டு அங்கே லக்கேஜ் எல்லாமே கொடுத்து அங்கே அந்த ரோட்டை தாண்டி விடுறாரு. ஸோ ஹீரோயின்மே அங்கேருந்து போயிட்டுருக்கா. வண்டியில் அங்கே மிஸ்ஸஸும் அங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அவங்க கையில் இவளோட ஃபோட்டோ தான் இருக்குது. மருமகளே அப்படின்ற சைட்டு அவங்க கூப்பிட்டுட்டு வந்ததுமே அங்கே அப்படின்னா நீங்கள் தான் ஷெங்கோட அம்மாவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் சொல்கிறாங்க என் பையன் கொஞ்சம் பிஸியாக இருக்காமா, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ போகலாம் வீட்டுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிடுச்சுக்கா அவளுக்குமே. ஆன்டின்னு பேசினதும் நீ எதுக்காக ஆன்டின்னு சொல்கிற, ஏன்னா நீ இதுக்கப்புறம் அம்மான்னு கூப்பிடுன்னு சொன்னதும் அவன் அம்மான்னு சொன்னதுமே சூட் கேஸ்லாம் வச்சதும் உள்ளே உட்காரவா அம்மான்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை முன்னாடி உள்ளே உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பட் அவளுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சுக்கு அந்த வண்டியில் போகிறதுக்கு. வீட்டுக்குள்ளே போனதுமே அங்கே ஒரு டக்கு பறந்து அங்கே வந்துச்சுக்கு. ஸோ அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, இதை வீட்டில் நான் வளர்த்துட்ருக்கேன், இதோட பேர் ஃபூ அப்படின்றத சொல்கிறாங்க. போட்டு அதை 4 சாத்திட்டு ரொம்ப ஓவர் சேட்டையாக பண்ணுறேன், அதுக்கப்புறம் நாளைக்கு நீ சூப்பாயிருப்பா பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. காலுக்கிட்ட பார்த்தா இன்னொரு பன்னிக்குட்டி ஓடி வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் பயமாயிட்டுருக்கு. வேகமாக தூக்கிட்டு இதை பார்த்து நீ பயந்தெல்லாம் போகாதம்மா, நம்ம வீட்டில் தான் நம்ம செல்லம்மா வளர்த்துட்ருக்கோம் அப்படின்றத சொன்னதும் இல்லை அப்படின்றத சொல்கிறான். சரி வா வீட்டுக்குள்ளே போகலான்னு சொன்னதும் சரிங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு போனால் திரும்ப என்ன ஆன்ட்டின்னு கூப்பிட்டுட்ருக்கா. நான் அவ்வளோ சொல்லியுமேன்னு சேர்த்து இவங்க கோவப்படுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஹீரோயின் அங்கே பண்ணியிருக்க அந்த இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்பாங்க உனக்காக தான் நான் சூப் கொண்டு வந்திருக்கேன், உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ற செட்டு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாகிட்ட சாப்பிட்டுட்டு இவங்க புவராக இருக்கலாம், பட் என்ன ஒரு மனுஷியாக ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸோ அவங்க உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம கல்யாணத்தை கூட கேன்சல் பண்ணிக்கலாமா அப்படின்றத சொன்னதும் ஷாக் ஆகி போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை அப்படின்றத சொல்கிறா. உனக்கு ஹாப்பினா எங்களுக்கு டபுள் ஓகேமா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஹாப்பிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்மளோட ஹீரோ அங்கே ஷெங்மே உள்ளே என்ட்ரி ஆகிடுறான். ஆள் பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். வந்துட்டேன் என் புள்ள அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இதாண்டா நீ கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் பொண்ணு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டாவே சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுமே ஆள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், பார்த்தா ஃபார்மர் மாதிரியா இருக்கான், ரொம்ப சூப்பராக இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை போய் எதுக்காக அந்த இடியட் வேணான்னு சொல்லான்னு சொல்லிட்டு நான் உன்னை இன்னைக்கு பிக் பண்ண வர டைம் இல்லை, அதனால தான் நான் அம்மாவாணி போட்டேன், உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெட் கலர்
துணியை கொடுக்குறான் கையில். எனக்காக இவ்வளோ யோசிக்கிறானேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அதை ஓப்பன் பண்ணால் உள்ள டைமண்ட் ரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. இன்னது டைமண்ட் ரிங்கா அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் டேபிளில் வச்சிடுறா. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிக்கலையா, உனக்கு இன்னமே நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே முத்தில் மாலை வாங்கிட்டு வந்திருக்கான். அங்கே பிரேஸ்லெட் எல்லாமே கோல்டில் வாங்கிட்டு வந்திருக்கான். இது ரொம்ப சிம்பிள் தான்ப்பா, இன்னமே உனக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அம்மாவை பார்த்தா என்ன மாதிரி வாங்கிட்டு வந்திருக்க, கொஞ்சம் நல்லதா காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்திருக்க கூடாதான்னு சொல்லிட்டு திட்டாங்க. ஏகப்பட்ட அங்கே ஜுவல்லரிஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு என்ன என்ட்ரி என்னம்மா இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்டா, இதெல்லாம் என்ன ரொம்ப கம்மிம்மா, கொஞ்சம் விற்றா என்ன மில்லியன் கணக்கில் தான் காசு வரும் அப்படின்ற சொன்னதும் இன்னது மில்லியன் கணக்கிலையான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் உண்மையிலே ஃபார்மர்ஸ் தானா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டதும் ஆமாம்மா நர்ஸ் தான், ஆவரேஜ் குடும்பம்னு சொன்னதும் என்னது ஆவரேஜ் குடும்பமா, இது ஆவரேஜ் குடும்பம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. இப்போங்க நீங்கள் எத்தனை ஷெல்டர் வச்சுருக்கீங்க, என்னென்ன ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்ற செட் அவள் கேட்டதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வான் செட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க ஆடு மாடு அங்கே பிக் எவ்வளோ வச்சுருக்கான் எல்லாத்தையுமே அங்கே கவுண்ட் பண்ணி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை பற்றி கேட்டுட்டு எவ்வளோப்பா இதெல்லாம் வரும்னு சொன்னதும் என்ன மில்லியன் கணக்கில் வரலான்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஷெல்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டா அதையுமே கவுண்ட் பண்ணி சொன்னதும் அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஸோ அப்போ அவங்க அம்மா அங்கே ஓடி வந்துட்டு இருக்காங்க கார்டு எடுத்துகிட்டு. இது என்னப்பா ரொம்ப என்னமோ கார்டை பற்றி எங்கே பேசிகிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ, ஏன் இப்போ கார்டு ஒர்க் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்கிட்ட கார்டு இருக்குது அதில் காசு இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் ஐயோ காசை பற்றி பிரச்சனை கிடையாதுமா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த கார்டில் ஜஸ்ட்டு 100 மில்லியன் தாம்மா இருக்குது அப்படின்ற சொன்னதும் என்னது 100 மில்லியனான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டுருக்கா. ஆமாம் இந்த காசு உனக்கு குறைவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு இன்னுமே காசு அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொன்னதும் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க குடும்ப பொறுப்பவே இதுக்கப்புறம் நீ தானே பார்க்க போகிற, ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீ ஹேண்டில் பண்ணிக்கிறணுமா அப்படின்ற சைட்டு அங்கே கொடுத்ததும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு, ஹாப்பி வேறு ஆகிட்டுருக்கு. வீட்டுக்குமே அவன் அங்கே தான் வச்சுருந்தாங்க பணம் கோல்டு பரலாம் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு தேடிச்சேக்கான். ஸோ ஹீரோயின் இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது, வாப்பா ஃபஸ்ட்டு உட்காந்து பேசலான்னு சொன்னதும் இல்லை இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் நீ தான் எடுத்துக்கணும், மற்ற வேலையில் நான் பார்த்துக்கிறேன், இதை ஃபஸ்ட்டு தேடி ஆகணும்னு சொன்னதும் நீ வா ஃபஸ்ட்டு பேசிக்கலாம் அப்புறம் அதை தேடலான்னு சொல்கிறா. சரி இப்போ நீ என்கிட்ட சொல்லு உங்கள்கிட்ட எவ்வளோதான் காசு இருக்குன்னு சொன்னதும் என்ன கொஞ்சம் பில்லியன் கணக்கில் இருக்கலாம் அப்படின்ற சொன்னதும் என்னது பில்லியன் கணக்கிலையா, அவ்வளோ காசு வச்சுட்டு அப்புறம் ஏன் இந்த மாதிரி வீட்டில் நீ இருக்க அப்படின்ற சொன்னதும் ஏன்னா எனக்கு ஃபார்ம் பக்கத்துலேயே குடியிருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, எனக்கு அப்பனா தான் மனசு நிம்மதியாக இருக்கும், பட் உனக்கு இது கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குல்ல, நீ சிட்டியில் இந்த மாதிரி வாழ்ந்திருக்க மாட்டேயில, பேசாமல் உனக்காக வேணால் நான் வேறு வீடு எல்லாமே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். இல்லை நான் உன் கூட சேர்ந்து இங்கே இருக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவன் சொன்னதும் சரி நான் இப்போ ஃப்ளோரில் தான் போய் படுக்க போகிறேன், அம்மா என்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டாங்க, மேரேஜுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டுருக்கான். ஸோ இவன் பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்துட்டுருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே டக்குன்னு விலைக்கிட்டதுமே ஃபஸ்ட்டு என் மேலே கை வச்சிருக்க அதை எடுக்கிறியா நான் போகணுன்னு சொன்னதும் அவங்க சாரி சொல்கிறா, இருக்கட்டும் பரவாயில்ல நீ படுத்து பேசாமல் ரெஸ்ட் எடுச்சு நான் வரேன்னு சைட்டு அங்கே போனதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. வீட்டில் அங்கே காமிக்கிறாங்க ஷாவும் அவங்க அம்மா இருக்காங்க. பார்த்தா இந்த மேங்கா காய் எல்லாமே கட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவள் பார்த்தாங்க குண்டக்க மண்டக்க என்னத்தையும் வெட்டி போட்டு இருந்தாங்க அப்படின்ற சைட்டு அங்கே கொண்டு வந்துட்டுருக்கா. இது எப்படி நீ பீஸ் வெட்டிருக்க, இது எப்படி போய் சாப்பிட முடியும், உனக்கு ஒரு காயை கூட வெட்ட தெரியாதா ஒழுங்கா, ஃபுல்லாக கிளம்ஸியாக இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே டேபிளை தூக்கி போட்டதுமே அங்கே ஷாவுக்கு கோபம் ஆகிட்டு நீ என்னோட அம்மாட்ட எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுக்கு தக்கனதான் மரியாதை கிடைக்கும், நான் இங்கே இருக்க விருப்பம் இல்லை எனக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதுமே அவங்க அம்மா கோபம் ஆகிட்டு லூயி எவ்வளோ நல்ல பொண்ணு, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை போய் நீ மேரேஜ் பண்ணணுமா, ஏன்டா இப்படி அறிவில்லாமல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அம்மா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்டஸுமே இவளுக்கு தான் இருக்குது, இவ என்ன சொல்கிறாலும் அதான் நடக்குது, லூயை மேரேஜ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இவ்வளோ மேரேஜ் பண்ணாதான் பெனிஃபிட், எனக்கு ஃபண்டிங் கிடைக்கும், நான் கொஞ்சம் நல்லா ஆயிக்கிறேன் இவ்வளோ கல்யாணம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா நாளைக்கு வில்லேஜுக்கு போகணும் ஞாபகம் இருக்குல்ல, இவளையும் கூட்டிகிட்டு போயிரு அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ அவங்க வில்லேஜுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தான், அவளால் நடக்கவே முடியல, என்ன மாதிரி இடத்துக்கு நீ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க, எனக்கு கால் எல்லாமே ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு அப்படின்ற சைட்டை வந்துட்டா. அப்போ அங்கே அவன் கோவமாயிட்டு இந்த இடத்துல எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரெடி ஆகிட்டு
ஆயிடுச்சுக்காங்க தெரியுமா. நான் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, எனக்கு வந்துட்டு பெரிய லெவலுக்கு லாபம் கிடைக்கும்னு சொன்னதுமே, சரி ஓகே நான் உனக்கு எந்த ப்ராப்ளம் கொடுக்கல, ஃபஸ்ட்டு நீ பேசாமல் எனக்கு ஒரு காரை ஏற்பாடு பண்ணி என்னை பிக் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லுன்னு சொன்னதும், எனது காரை பிக் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லவா, நான் கஷ்டப்பட்டு அங்கேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன், வாயை முடிட்டு பேசாமல் தானே வந்தேன், ஹெல்ப் பண்ணியா அப்படின்ற சைட்டு அங்கே திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினும் ஷூமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க என்னம்மா எலக்ட்ரிக் வண்டியை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா, இது இல்லாமல் வில்லேஜில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற சொன்னதும், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ட்டின்னு அவ சொல்கிறா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஏதாச்சும் உடஞ்சி போச்சுனாலும் நம்ம புதுசாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. மெங்க் வந்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டுருக்கா. இவங்க கீழே இறங்கி வந்ததுமே நம்ம ஷாப் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, உன் சிஸ்டர் குடும்பத்தோட எல்லா உறவையுமே கட் பண்ணிவிட்டு அப்ராடுக்கு போயிட்டு தான் சொன்னேன், அவள் இன்னும் இங்கே வில்லேஜில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப ஷாக் ஆகி போயிருது அவளுக்கு. ஐயோ என்ன வந்துட்டு இப்போ எல்லாம் உண்மையை வெளியே வந்துருமான்னு சொல்லிட்டு. அப்பாங்க நான் எப்போ சொன்னேன் நான் அப்ராடுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு, குடும்பத்தோட எந்த உறவு வேணான்னு சொல்லிட்டு அவன் ஒரு வில்லேஜ்காரனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயினை பார்த்து, உனக்கு என் குடும்பம் என்ன அவ்வளோ தூரத்துக்கு மட்டமாக போச்சா, நீ என்ன வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இப்படி வில்லேஜ்காரனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ட அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுங்க திட்டிச்சிருக்கான். ஸோ அப்போங்க ஹீரோ ஏன் உங்ககிட்ட வெட்டி பேச்ச பேசலாம் எனக்கு டைம் இல்லை, நான் இப்போ கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே மெங்க் ஸ்டாப் பண்ணிவிட்டு, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அந்த வண்டியில் இருக்க அந்த பொருளெல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு எங்களுக்கு நீ இப்போ ரைட் கொடுன்னு சொன்னதும் அப்பாங்க நம்ம ஹீரோவோட அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க, அது என் புள்ள அவங்க கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்த பொருள், அதெல்லாம் நான் போட மாட்டேன்னு சொன்னதுமே என்ன வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்க போது எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் உன்ட்ட எனக்கு பேச விருப்பலன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போனால் திரும்பவுமே அவங்க வந்துட்டு விடமாட்டா. அப்பாங்க நீ வந்துட்டு இப்போ எங்களுக்கு ரைடு கொடு அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் உனக்கு நான் எந்த ரைடும் கொடுக்க விரும்பலை, மரியாதை நீ விலகி போன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. பட் ஆனால் அவங்க இன்னுமே வந்துட்டு வம்பு பண்ணிட்டுருக்கா. நீ வந்துட்டு காசு எவ்வளோ வந்து பார்த்துருக்க போகிற, நான் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, நீ பூவராக இருக்க, நீ கஷ்டப்பட்டுட்ருக்க, இந்த லைஃப் எப்படி ஏற்றுக்க முடியும், கண்டிப்பாக உனக்கு நான் நிறைய காசு கொடுக்குறேன் அப்படின்ற சைட்டு அங்கே பேசினதும் அப்போ அங்கே அவனுமே காசு கட்ட தூக்கிட்டு நீ இவ்வளோ காசுலாம் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ ஏன் உன்னோட புத்தி இவ்வளோ சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுது, நான் நல்ல டிசிஷன் தான் பண்ணியிருக்கேன், நான் ஷெங்க மாதிரி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணுறதுக்கு உன் காசு எனக்கு தேவையில்லை, குப்பையில் தூக்கி போடுன்னு சொன்னதும் அங்கே கோவமாயிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவோட அம்மாவையுமே இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உனக்கு என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்பன்னு சொன்னதும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியலன்னா உன் மேலே கையை தான் வைக்கணும்னு நம்ம சொல்கிறா. அதுமே நம்ம மெங்க் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறா. நீங்கள் பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அவங்க அம்மா என் புள்ள வந்துட்டு அவளுக்கா டைமண்ட் ரிங் வாங்கினேன்கான்னு சொன்னதும் ஏதோ தெருக்கடையில் வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க திரும்பவுமே அங்கே கையில் இருக்க ப்ரேஸ்லெட்டையுமே பார்த்துட்டு அவங்க மோசமாக அங்கே திட்டாங்க. இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் நீ போட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட இருந்து அவன் பிடிங்கிடுறான். கண்டிப்பாக இதுவுமே ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்களுமே ரிச்சான பர்சன்ஸ் தான், நாங்களுமே பில்லியன் கணக்கில் வச்சுருக்கோன்னு சொல்லதும் அந்த மெங்க் வந்து கண்டிப்பாக இவங்க வீட்டை போய் பார்க்கணும்ப்பா, பில்லியன் கணக்கில் எவ்வளோ காசு வச்சுருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பேசிட்டு இழிவாங்க வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதில்ல, அவளுக்கு அங்கே அடிப்படை போது. இப்போ கரெக்டாக பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். உனக்கு எதுவும் அடிவுகள் இல்லைன்னு சொன்னது, உங்கள் கையில் என்ன அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போய் கேட்டதுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்ககிட்ட கோவம் ஆகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது என்னோட ஒய்ஃப்ட்ட நீங்கள் சண்டை போடுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே திரும்பவுமே நம்ம ஹீரோவையும் அவங்க குடும்பத்தையும் பற்றி இழிவாக பேசினதுமே அவன் கோவம் ஆகிட்டு அங்கே வேகமாக அவளோட பிரேஸ்லெட்டை கையிலேருந்து பிடிங்கிடுறான். அவள் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பம்பு பண்ணுறா. பட் பிடிங்கிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு பிஹேவியராக இருக்குப்பா, இவங்க மேலே கை வச்சதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அந்த மெங் கோவமாயிட்டு பார்த்து அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு நம்மளவே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப அங்கே அவனுக்கு கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்போ எங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பா, நாங்கள் யார் தெரியுமா ஷாவ் ஃபேமிலின்னு அவன் பேசினதும் பெரிய பணக்காரவங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாதேப்பா, நான் வந்துட்டு இந்த ஃபேமிலியை பற்றி கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயின்மே இந்த குடும்பத்தை பற்றி உள்டாவாக அங்கே வந்து கேவலமாக திட்டிட்டுருக்கா. ஸோ அதை கேட்டதுமே வந்து அவனுக்கு ஒரு பக்கம் நோ சைட்டுருக்கு, நம்ம பேங்க் கிராஃப்ட் ஆகிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இவளுக்கு எது தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான்.
பட் அங்கே நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற சைட்டு உடனே அந்த வில்லேஜோட சீஃப்க்கு அவன் கால் பண்ணிச்சிருக்கான். இப்போ என்னை வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப சீப்பாக வந்து பிஹேவ் பண்ணிச்சிருக்கான். கிராமத்துக்காக 500,000 நீ வா, நீங்கள் பேமெண்ட் நான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்திருக்கேன், நான் வந்து அப்புறம் பண்ணாமல் போயிடுவேன்னு சொன்னதும், அப்படியா அது யார் வந்துட்டு உங்ககிட்ட அப்படி மரியாதை இல்லாமல் நடந்தது, நீங்கள் ஃபஸ்ட்டு பேரை சொல்லுங்கள் அப்படின்ற சொன்னதுமே இப்படி ஷெங்னா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க சரி நீங்கள் ஃபோனை வைங்க நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு விருந்தடிச்சவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு பார்த்தேல என்னோட பவர் எங்கே வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்ததுமே நம்ம ஹீரோட ஃபேமிலி சேஃப்டியாக இருக்காங்கன்னு தான் பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஹீரோட அம்மா இவங்க வந்துட்டு எவ்வளோ மரியாதை இல்லாமல் நடந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர மோசமாக திட்டினதுமே இவங்க வந்து பிரேஸ்லெட் இதெல்லாம் திருடி இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருக்க முடியும், திருநை இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பேச அவங்க குடும்பத்தை ரொம்ப இழிவாக பேசிட்டு இருக்கா. ஸோ கோவம் ஆகிட்டாங்க. அந்த சீப் வந்து கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. உனக்கு என்ன தெரியும் தான் நீ என் மேலே கையை ஓப்பன் சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது நான் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பரிதாபப்பட்டு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் எங்ககிட்டே வந்து மரியாதை இல்லாமல் நடப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்களோட கிராமத்துக்கு எதுவும் தேவை கிடையாது, மரியாதை நீங்கள் இருந்து கிளம்பி போயிரு அப்படின்ற சைட்டு அவங்க திட்டினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் உன்னுடைய பழைய ட்ரிக்கெல்லாம் இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காடான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இருக்க ரெண்டு பேத்துக்குமே அங்கே ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மட்டம் தட்டி அங்கே பேச அங்கே ஹீரோ கோவம் ஆகிட்டு அங்கே போட்டு அடிச்சு அங்கே கீழே தள்ளி விட்றான் அவனை. அங்கே சீப்மே அதில் கீழே விழுந்திருக்காங்க. சரி வாங்க வந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே பிடிச்சி அங்கே வந்து கூட்டிகிட்டு போனதும் இவன் வந்து ரொம்ப கோவம் ஆயிடுறான். என்னை இங்கே வர வச்சு இன்சல்ட்டாக பண்ணியிருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே வீட்டுக்கு எல்லாருமே வந்ததுமே நம்ம ஹீரோ ஏன் அவங்க மதரின் லாட்டாங்க சாரி கேட்குறான் அவங்க சிஸ்டரோட பிஹேவியருக்காக. இருக்கட்டும் பரவாயில்லம்மா, அவள் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க தூங்குறதுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோமே நீ மற்றவங்க பேசுகிறதெல்லாம் மனசில் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, போய் ரெஸ்டாரண்ட் செட்டு போக போனால் நீ என்ன பண்ணிட்டுருக்க, உன் கையில் அடிபட்டுருக்க வா என்கிட்டன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போய் அவள் உட்காந்தா இவள் பயந்து போய் நர்வஸ் ஆகிடுச்சிருக்கா. நான் இப்படிலாம் பயப்படக்கூடாது, எங்கள் ரெண்டு பேத்துக்குமே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. நீ என்னப்பா நீயாவே தனியாக பேசிகிட்டு இருக்க போறியா இல்லை என்கிட்ட வரையா பக்கத்தில் மெடிசன் போடன்னு சொன்னதும் அவன் இல்லை நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு கையில் போய் எங்கள் மெடிசன் எல்லாமே போட்டுட்ருக்கா. நீ வந்து இதுக்கப்புறம் போய் வெளியெல்லாம் படுக்க வேணாம், ரூம்லேயே படுத்து தூங்கு, உனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னதும் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு படுத்தா. இவள் போர்வை ஃபுல்லாமே இங்கே வந்துட்டு பிடிச்சி உருட்டு கட்டி படுத்து கிடக்கா. போர்வை கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதும் இல்லை எனக்கு குளிருன்னு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னதும் இவன் போர்வைக்குள்ளே ஏன்ஷாயிடுறான். இப்போ உனக்கு குளிராதுன்னு சொல்லிட்டேக்கான். அப்பாங்க நான் உன்ட்ட ஒன்று கேட்கவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயே நாங்கள் கிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்க வந்தா டக்குன்னு இவனே போய் கிஸ் பண்ணதுமே ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சுக்கு. ஐ திங்க் கல்யாணத்து வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் வில்லேஜுக்காரன் என்ற வாசி நான் எதுக்குமே ரெடியாக இல்லைன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டாவே நான் இப்போவே வெட்டிங்க்கு அப்படின்னா உடனே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவன் உடனே கால் பண்ணிவிட்டு அங்கே வெட்டிங்க்கு எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லிடுறான். அப்போ அங்கே ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வில்லேஜுக்காரவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அவங்களுக்குமே நம்ம நல்ல கட்டடங்கள்லாம் கட்டி கொடுத்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இதுவுமே நல்ல ஐடியா தான், பட் இதை கவர்மெண்ட்டில் போய் நம்ம வந்து அவங்கள புஷ் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை, இதுக்கு நானே பேமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு தெரியுமே உன்னை பற்றின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வில்லேஜுக்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க சீப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹெல்த் சென்டர்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இதுக்கு வந்து ரொம்ப காசு செலவு ஆகுமே, கவர்மெண்ட் உடனே ஓகே சொல்லுவாங்களான்னு சொன்னதும் இல்லை இதுக்கு கவர்மெண்ட்டே நம்ம போய் பேச போகிறது கிடையாது, நானே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கட்டி கொடுக்குறேன், நான் காசு போட்டேன்னா உடனே வந்து எழுப்பிடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அவங்க எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்கே வீட்டில் பார்த்தா அங்கே இப்படி மெங்கால தான் எல்லாமே கேட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ப்ளேம் போட்டுட்டு இப்படியே சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திச்சாங்க. இங்கே இவங்க இந்த வில்லேஜுக்கு வந்தால் அங்கே வந்து ஒர்க்கு அங்கே ஸ்டார்ட் ஆனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இங்கே கிளினிக்கில் ஆரம்பிக்க போகணும், யார் வந்து ஹெல்த் சென்டர் ஓப்பன் பண்ண போனது அப்படின்னு சொன்னதும் அங்கே ஒரு பையனும் ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு அந்த இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு லூயோட சைடில் கையை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அந்த மெங்குக்கு அங்கே பயங்கர ஷாக் ஆயிடுது. உடனே அவட்ட வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இங்கே நாங்கள் கிளினிக்
கிளினிக் ஆரம்பிக்க போகணும், நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம், நீ வந்து வேணுக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கியா, நீ வந்து பொய் சொல்லிட்டு இருக்க, நீயே ஒரு பூவர், உனக்கு எப்படி காசு இருக்குன்னு சேட்டவ கேட்குறா. இருக்க ஒர்க்கர்டையுமே இவன் வந்து உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா, உங்கள்கிட்ட வேலையை வாங்கிட்டு காசே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற சிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க ஒருவேளை நம்ம அப்பாட்ட வந்துட்டு இவ எது காசு வாங்கியிருப்பாளோ அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்டு இப்படியே திரும்ப அங்கே ஆர்குமெண்ட்ஸ் ஆகிருது. ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டான். கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி விடுறான். அங்கே திரும்ப வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு 2 பேத்துக்குள்ளேயும் திரும்ப அங்கே ஃபைட் வந்துடுது. அப்பாங்க நீ மற்றவங்கள வேணா வந்து ஏமாற்றலாம், நீ என்ன ஏமாற்ற முடியாது அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர கோவமாயிருது. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின், நான் சின்ன பிள்ளையிலேருந்து உன்கிட்ட எப்பயுமே நல்ல விதமாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ வந்து எவ்வளோ கேவலமாக என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, எப்பயுமே நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கு நடுவில் அங்கே ப்ராப்பர்ட்டிஸை பற்றியுமே அங்கே ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அப்பாங்க அந்த ஒர்க்கர்ஸுமே ஹீரோயினுக்கு பேச்சை தான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாசி மெங்கு அங்கே சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க. 2 பேத்துக்குள்ளேயும் அங்கே திரும்ப அங்கே ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மாட்ட நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் நம்ம இடத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்காங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வழி ஏற்பாடு பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு பேசினதும் இவன் கோவமாயிட்டாங்க. சண்டைக்கு போனதும் ஹீரோ திரும்ப போட்டு அடித்து இப்படியே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுமே உன்னை நான் கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட்டுட்ருக்கான். ஸோ அப்பாங்க உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட பேர் அங்கே வில்லேஜுக்காரவங்க கம்பு குச்செல்லாம் தூக்கிக்கிட்டு அங்கே வந்துடுறாங்க. இவங்க உள்ளே என்ட்ரானதும் இது வந்து எங்களோட சொந்தமான இடம், எங்களோட மூதாதையர்களுக்காக நாங்கள் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம், இங்கே உள்ளே வந்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டைக்கு போனதுமே ஹீரோ கோவமாயிட்டு போட்டு அடிச்சிடுறான். உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, ஒரு வந்து லேடிஸாக இருக்கட்டும் இல்லை வயசானவங்களுக்கு இருக்கட்டும் இல்லை மற்றவங்களுக்காக இருக்கட்டும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இந்த ஷா ஃபேமிலி இந்த வில்லேஜில் இருந்த வரைக்கும் இவங்களுக்கு குடும்பத்து மேலே ஒரு நல்ல மரியாதை யாருக்குமே கிடையாது, இப்பயுமே இவங்களுக்கு வந்துட்டு மரியாதைனா என்னன்னு தெரியலை, இவங்களை கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வச்சுருந்த எல்லாத்தையுமே தூக்கிட்டு அங்கே வெளியே போட்டாங்க. இவங்களுக்கு இந்த வில்லேஜுக்குள்ளே இதுக்கப்புறம் இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையும் நான் பழிவாங்காம விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். இவன் அவங்க ஹீரோயின்ட்ட சொல்கிறான், நம்ம பேசாமல் இதுக்கப்புறம் 2 பேருமே வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்கு போகணும் அப்படின்றத சொன்னதுமே இது கரெக்டான டைமா அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக இதான்ப்பா கரெக்டான டைம், நம்ம போய் நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், கண்டிப்பாக உன் சிஸ்டரும் அந்த ஷாவுமே சேர்ந்து நம்மளை பழி வாங்குறதுக்காக ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவாங்க, அதையுமே நம்ம எப்படியாச்சும் வந்து முறியடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். கரெக்டாக அப்போ அவங்க அம்மா அங்கே வந்ததுமே அங்கே ரொம்ப ஷையாயிருது 2 பேத்துக்குமே. அப்போ அவங்க அம்மா நான்லாம் எதுவும் பார்க்கலப்பா, 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் வந்து நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொன்னதுமே கிளினிக் ஆரம்பிக்க வேண்டிய அந்த சுச்சுவேஷன் எல்லாமே மாறி போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே பயங்கரமான கோவமாயிட்டுருக்கு. அப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டினதும் இதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. அவங்களுக்கு அந்த மூதாதையர்கள் இருந்த இடமே போச்சேன்னு சொல்லிட்டு அங்கே வைத்தச்சலாயிட்டுருக்கு. இவனை பார்த்தா ஹீரோயினை போய் பிடிச்சிட்டு அம்மா வந்துட்டு நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டு இருக்க, இப்போ வந்துட்டு என்னோட எல்லா பிஸ்னஸுமே க்ரோ ஆகிட்டு தானே ஆயிட்டுருக்கு, நீ உன்னோட ஷேர்ஸுமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோ, கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் உடனே அவங்க அப்பாட்ட போய் அங்கே வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கா, எனக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அவர் ஒத்துக்க மாட்டாரு, காதலே வாங்க மாட்டாரு. பட் இவ பார்த்தா அங்கே ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு அது வேணும்ப்பா, எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா ஹீரோங்க ஆள் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவள் என்னப்பா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசாமல் இருன்னு சொன்னால் அங்கே பார்த்தா உள்ளே வர்றது ஒரு பெரிய டிசைனர் தான். டிசைனர் பார்த்தா ரொம்பவே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு உனக்கு வந்துட்டு என்ன டிசைன்ஸ் வேணுமோ இங்கே பார்த்து நீ சூஸ் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சைட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தாங்க மெங்கோட சவுண்டு கேட்டதுமே சிஸ்டர் இங்கே தான் இருக்கா போலேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. உள்ளே பார்த்தாங்க அந்த சேல்ஸ்கள் கூட சேர்ந்து அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. சூஸ் பண்ண ஒரு வெட்டிங் ட்ரெஸ் அங்கே வந்து பார்த்துட்டு தான் எனக்கு வேணும்னு சொன்னதுமே அவங்க வாங்கிட்டாங்க. மேடம் இது மாதிரி உங்களுக்கு கிடைக்காது, பண்ணுறதுக்குமே டைம் ஆகும், அவங்களுக்கு வர சாட்டர்டே வந்து வெட்டிங் இருக்குது அப்படின்ற சொன்னதும் இது கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக திமிரா பேசிகிட்டு இருக்கா. இவனுமே வாய்க்கு வந்தபடி பேசுகிறான். ஸோ அப்போ அங்கே மிஸ்டர் லீவ் வந்ததுமே அந்த சேல்ஸ்களை நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்
இவங்ககிட்டன்னு சொன்னதும் அவர்கிட்டயுமே இவர் திமிரா பேசினதுமே, நீ என்ன பேசிட்டு இருக்க, இவர் பெரிய வந்து ஜெனரல் மேனேஜர், நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையோட அந்த ட்ரெஸ்ஸை பற்றி அவன் கேட்டதும், இதுக்கப்புறம் இது கிடைக்காது, இது ஆல்ரெடி புக்குடு அப்படின்ற செட்டு போனதுமே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் ஆயிட்டுருக்கு. பெரிய ஹோட்டலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் சாரி கேட்குறா, என்னால் தானப்பா அங்கே ஷாப்பிங் மாலில் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை வான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே போனால் அந்த லேடியை பார்த்தா ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, நீங்கள் வந்து உங்கள் டப்பா காரெல்லாம் கொண்டு வந்து எதுக்காக இங்கே நிப்பாட்டிட்டு இருக்கீங்க, அந்த வண்டியை தூக்கிட்டு போய் அங்கே நிப்பாட்டுங்க, உங்கள் ட்ரெஸ்ஸுகளை பாரு, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உள்ளெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும், நீ எப்படி வந்து பிஹேவ் பண்ணி பேசிகிட்டு இருக்க, ஒரு கஸ்டமர்கிட்ட நீ எப்படியா பேசுவேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு என்ன கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உள்ளத்தை நுழையிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சோப்பாங்க இன்னுமே வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணணும் இல்லையா, அப்போ அவங்க சிஸ்டரும் அந்த ஷாவுமே வந்துடுறாங்க. ஒர்க்கர் வந்து அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசிட்டு வெல்கம் பண்ணிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு நீ வந்துட்டு பண்ணிட்டுருக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறியா, நாங்கள் 2 பேருமே கஸ்டமர் தான், எங்ககிட்ட ஒரு மாதிரியும் அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறேன்னு சொன்னதும், உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட அப்புறம் எப்படி வந்து மரியாதையாக பேசுவாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸுகளை பார்த்தியான்னு சொல்லிட்டு அவங்க வேறு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே பார்த்தா அங்கே மேனேஜர் வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டுருக்க, நம்மளோட விஐபி கஸ்டமரே அவங்க தான் சொல்லிட்டு அங்கே பேசிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ அங்கே மிஸ்டர் லீமே வந்ததுமே அவங்கள வெல்கம் பண்ணி பேசினதும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாயிருது. ஸோ நீ வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணே உனக்கு தெரியல, உனக்கு கண்டிப்பாக இங்கே இதுக்கப்புறம் ஜாப்பில் வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுங்க ஃபயர் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மேக்கப் எல்லாமே பண்ணிட்டு இருந்தா அவள் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சுக்கா. நீ எதையுமே நர்வஸ் ஆகாத, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வெட்டிங் பண்ணியிருக்கிறதுக்காக அவன் கிளம்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவங்க அவன்கிட்ட நடந்து போயிட்டுருக்கா. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு, ரொம்பவே சூப்பராக ஒரு மூமெண்ட்ஸுமே அங்கே நடந்துட்டுருக்கு. பிளான் எல்லாமே சொதப்பிச்சுன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோட அம்மா அந்த ஹால்லாமல் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிச்சுட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பாங்க கால் பண்ணி இவ்வளோ மீட் பண்ண வர சொன்னதுமே மீட் பண்ணுறதுக்காக போனால் அவங்க அப்பாங்க நம்ம ஹீரோ உள்ளே கூப்பிடாம ஹீரோயினை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு. நீ எப்பயுமே வந்துட்டு மேக்குக்கு எதுக்காக ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்க, உன்னால் அவளுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொன்னதும், உங்களுக்கு எப்பயுமே அந்த பொண்ணு மேலே தானே லவ் இருக்குது, என் மேலே உங்களுக்கு எந்த லவ் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து உன் பேரில் இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அங்கே கோவம் ஆகிட்டு ஆர்குமெண்ட்ஸ் அதிகமாக ஹீரோயின் அடிக்க போனதுமே ஹீரோ வேகமாக ஓடி போய் அங்கே ஸ்டாப் பண்ணுறான். அப்பா பொண்ணுக்கு நடுவில் பேசுகிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை, பட் அவன் என்னோட ஃபியான்ஸை நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் அங்கே கார்ட்ஸோட வர்றா. அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இதில் நீ இப்போ சைன் பண்ணி கொடு அப்படின்றத சேர்த்து கோவப்படுறா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. அவள் இதானே உங்களுக்கு வேணும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறா. அவள் இன்னுமே ரொம்ப கோவமாயிட்டு இதோட மட்டும் எப்படி போக முடியும், இன்னமே வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது அதுலலாம் நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு கோவமாயிட்டு அதை கிழிச்சு எரிஞ்சிட்டு நீ இருக்க பேராசை பிடிச்சி போய் அலைஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் எனக்கு பெத்தாப்பாவே கிடையாது, நீங்கள் எப்பயுமே வந்து என்ன ஒரு மாதிரியும் இந்த ஆசை பொண்ணை ஒரு மாதிரியும் தான் நடத்திட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இந்த வீட்டில் எனக்கு பாசம் என்னைக்காச்சும் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோட்ட எங்கள் அப்பாவுக்கு எப்பயுமே என்ன விட ஸ்டெப் சிஸ்டர் மேலே தான் பாசம் அதிகம்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் எதை பற்றி கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் நீ எப்பயுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைய வேணான்னு அவன் சொல்கிறான். ஸோ கோவமாயிட்டு ஹீரோயின் இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் உனக்கு மாற்றி கொடுத்துடுறேன், எனக்கு எதுவுமே இந்த வீட்டில் இருந்து வேணான்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்து தூக்கி போட்டுட்டு அவங்க ஹீரோ கூட சேர்ந்து கிளம்பிடுறான். பிறகு வீட்டுக்கு வந்து அவள் மூடு வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கவுமே அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அவளுக்காக அங்கே நெக்லஸ் எல்லாமே கிஃப்டாக கொடுத்து மூடு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டே அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஷேர்ஸ் எல்லாமே நீ வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ளவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். பிறகு அவங்க அம்மாட்ட அம்மா கொஞ்ச நாள் எல்லாத்தையும் பறித்த பிறகு இவ்வளோ என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். ஸோ இங்கே ஹீரோயின் அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வெட்டிங்காக ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த ஹோட்டலில் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வழக்கம் போல் வெளியே வந்துட்டு அங்கே சண்டை இழுத்துட்டு இருந்தா உள்ளே விட மாட்டாங்க. பட் எப்படியோ பின்கேட்டு வழியாக அங்கே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தால் நம்ம ஹீரோட அம்மா அங்கே வந்து இருக்கிறத பார்த்துட்டு இந்த வில்லேஜ்காரவங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டாங்க. சண்டை வந்ததுமே நம்ம ஹீரோயின் எல்லாரும் வந்து அங்கே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே பார்த்தா கோவம் ஆகிட்டாங்க. நம்ம ஷாவை போட்டு அடிச்சிடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி இவங்ககிட்ட
பிஹேவ் பண்ணிட்டுருப்ப, இவங்க யார் நினச்சிட்ருக்க, இவங்க ஷேம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, மிகப்பெரிய பில்லியனர்ஸ், நீலாம் உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஸோ ஹீரோயின்ட்ட அவங்க சாரி கேட்க ட்ரை பண்ணுறான். உன் சுயரூபத்தை பார்த்துட்டு நான் இதுக்கப்புறம் உன்னை எப்பயும் மன்னிக்க மாட்டேன், எல்லாமே காலம் கடந்து போச்சு, மரியாதையோடு நீ இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஸோ இவங்க வெட்டிங் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கிராண்டாக அவங்களோட வெட்டிங்குமே இங்கே ஃபினிஷ் ஆயிடுது. ஸோ அவங்களுக்காக ஏகப்பட்ட ரெட் எம்ப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்குள்ளே பார்த்தா அங்கே ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. கழுத்தை பிடிச்சவங்க வெளியே தள்ளி விட்றாங்க. அப்போ அங்கே லீ உங்களை மாதிரி ஒரு பர்சனோட சேர்ந்து எனக்கு எந்த கான்ட்ராக்டும் வேணாம், நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் நீடன் பண்ணிட்டு சாரியெல்லாம் கேட்குறான். அப்போனாலும் சரி உனக்கு இதுக்கப்புறம் மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. வீட்டில் பார்த்தா இவங்க எல்லாரும் அவங்க வெட்டிங் முடிஞ்சதுக்கு அங்கே நைட்டு ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவங்க அந்த மெங்க்குமே வந்துடுறாங்க. அவங்க அப்பா அங்கே நடந்து எல்லாத்துக்கும் சாரி கேட்குறாரு. பட் இந்த மெங்க் பார்த்தா இன்னும் ஆட்டிடியூட் விட மாட்டா. ரொம்ப திமிரா பேசினதுமே ஹீரோட அம்மாவுக்கு கோவமாகி போயிட்டு, எவ்வளோ திமிரு இருந்தால் நீங்கள் திரும்ப இங்கே வந்திருப்பீங்க, வந்து ஹெல்ப் கேட்க வந்தது இல்லாமல் இன்னமே வார்த்தைகள் அளந்து பேசாமல் திமிராவா பேசிகிட்டு இருக்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் மூஞ்ச தூக்கிட்டீங்க வருவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக திட்டாங்க. ஸோ திரும்ப அங்கே ஆர்குமெண்ட்ஸ் வந்ததுமே ஹீரோயினை பிடிச்சவ தள்ளி விட்டது அடிபட்டுது. அவங்க அப்பா இந்த டைம் கோவமாயிட்டு மெங்க கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. உன்னால தான் எனக்கு எப்பயும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்போ அங்கே எல்லாருமே நைட் போல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே விஷயம் ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா அங்கே மெங்க் கீழே விழுக போயிருக்கா. ஹீரோயின் கஷ்டப்பட்டு காப்பாற்றிருந்தா. அப்போ ஹீரோவுமே ஹெல்ப் பண்ணியிருக்கான். பட் அங்கே ஹீரோயின் மேலே பிடிச்சி இழுத்ததுமே இவ்வளோ பார்த்தா வேணுக்குன்னு அவளை பிடிச்சவங்க தள்ளினதில் உள்ளே போய் விழுந்ததும் அவங்க பயந்து ஓடி போயிடுறா, மாட்டிக்கோமோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அங்கே நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு அந்த பொண்ணு வேணுக்கு தானே பண்ணான்னு சொன்னதுமே இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல, எதுவும் நீங்கள் பண்ண வேணாம், எங்கள் அம்மா எப்பயுமே கைண்டாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ அப்போருந்தே உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தாமே சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. எல்லாருமே அவங்க மேரேஜ் வேறு நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே சியர்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.